நீ ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி ஃபீல்ட்லயும் கேக்குறாங்க. பர்சனல் லைஃப்லயும் ஒரு சிலவங்க கொஞ்சம் டார்கெட். எனக்கு சொல்ல போனா கொலைமிரட்டல்கள்லாம் வந்தது. அப்படியா? ஆமா, இத மாதிரி ஹெல்ப் பண்றதுக்காக. ஹெல்ப் பண்றது கொலைமிரட்டல். ஆமா, நீ இத மாதிரி பேசுவாங்க. அப்படி என்ன பேசுவாங்கன்னா, நான் உன்னை வீடு பூந்து வெட்டிடுவேன் அப்படிலாம் வந்து நிறைய பேர் மிரட்டி. போன்லயா இல்ல நேர்லயே? போன்ல மிரட்டுவாங்க. இல்லனா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ ஹெல்ப் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து. நான் வந்து போன சம்மர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ல வந்து கிரீன் ஷீட் மேல வந்து கட்டினேன் மக்கள் நிழலுக்காக. ஸோ அந்த கட்டுறப்ப வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல், நீ ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதெல்லாம் பண்றது இதோட நிறுத்திக்கோ, இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டினாங்க. நான் ஒரு சிலவங்க கிட்ட சப்போர்ட் கேட்குறப்ப, எங்களாலேயே இதை பண்ண முடியல, நீ எப்படி இந்த ஷீட்டை கட்டிடுறேன்னு நான் பார்க்குறேன், எங்களுக்கே பெர்மிஷன் தரல, உனக்கு எப்படி கொடுத்துட்றாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அது ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு இதை கட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கட்டினேன். கொலை வருதுன்னா அது ஒரு பயம் அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயம் கிடையாது. ஆனால் வீட்டில் அம்மா ஒருத்தவங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப ஸோ அந்த ஒரு பேனிக் எனக்கு இருக்குது. நான் வந்து போய் சைபர் கிரைமில் நான் வந்து கேஸ் கொடுத்தேன். அவங்களும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஆள் யாருன்றதையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா போயிட்டு பேசிட்டு அப்படியே சுமூகமாகவே முடிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருக்குமே இனிமையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாரையுமே வந்து நல்ல விதமாகவே பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே போகுது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விழுப்புரம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பேஜ் ஆரம்பிக்கிறப்ப இருக்கிற பேஜ்லாம் வந்து பத்தாதா, நீ தான் புதுசாக பேஜ் ஆரம்பித்து ரீச் ஆக போறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், நான் வீடியோ போடுறது வேற கண்டென்ட், உங்களோட கண்டென்ட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். எனக்கு ஃபாலோவர்ஸ் வராங்க வரல அது அவங்களோட விருப்பம். நான் வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு அவங்களோட சப்போர்ட் பண்ணுறது அது அவங்களோட விருப்பம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் யாரெல்லாம் எனக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து நீ இதை பண்ணாத, இதெல்லாம் நீ வந்து பண்ணுறது விளம்பரத்துக்காக அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களோ, ஆனால் இப்போ அவங்களே அதை மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஆனால் நான் வந்து யோசிக்கிறது என்னன்னா, ஓகே உதவி செய்கிறது யாராக இருந்தாலும் அது உரியவங்க கிட்ட போய் சேர்ந்தா அதுவே எனக்கு போதும். என்னால் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியுது, அந்த வீடியோவில் என்னால் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியுது கஷ்டப்படுறவங்களுக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 பேர் இவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்கள், நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போ என்னோட வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றப்ப கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. என்னோட வீடியோஸ்னால நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நான்